இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மட்டும் வைத்து உங்களுடைய வாக்குச்சாவடி எதுன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொகுதி எதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுடைய தொகுதிக்கான பிஎல்ஓ யாருன்னு சொல்லி அவங்களுடைய நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தமான ப்ராப்ளம் வச்சுருந்தால் உங்களுடைய பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு வாட்டர்ஸ் ஈஸின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா waters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு ரைட் சைடில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அண்ட் ஆஃபீஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி டீட்டெயில்ஸ் பிஎல்ஓ எலக்டோரல் ஆஃபீஸர்னு சொல்லி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு எபிக் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்னவோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கேப்சா கூட இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பிஎல்ஓ ஆர் எலக்டோரல் ஆஃபீஸர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதற்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு பிஎல்ஓ நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தமான ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இஆர்ஓ நேம், அவங்களுடைய நேம், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக டிஓ நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய வாக்குச்சாவடி விவரங்களை செக் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் பூத்துன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பூத் எதுவோ அந்த ஸ்கூலுடைய நேம், உங்களுடைய ஊருடைய பேர், ஊருக்கோட பின்கோட், இந்த நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுடைய வாக்குச்சாவடி. அடுத்ததாக உங்களுடைய தொகுதி எதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி எதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மட்டுமே வைத்து உங்களுடைய தொகுதி எதுன்னு கண்டுபிடித்து கொள்ள முடியும். உங்களுடைய வாக்குச்சாவடி எதுன்னு கண்டுபிடித்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் பிஎல்ஓ, டிஓ இவங்க யார், இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் ஆன்லைனில் எடுத்து ஓட்டர் ஐடி சம்மந்தமான ப்ராப்ளம் வச்சுருந்தால் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.